ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Burpful Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து பார்க்க போகிறது என்னென்னா சினமன் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சினமன் ரோல்ஸ் வந்துட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சத்தியமாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பார்க்கும்போது பிக்சர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி ஈஸி ரெசிபி தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வந்து 1 கப் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதில் வந்து சுகர் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பன்னே வந்து இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் எடுக்கும்போது வந்து பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வரும் வாட்டரில் போடுறத விட. அதனால் மில்கே எடுத்துக்கோங்க. மில்க் ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 2 கப்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இதோட நம்ம ப்ளூமான ஈஸ்ட் மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு டவ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஈஸ்ட் சேர்த்துருக்கனால கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டிக்கி டவ்வாக தான் வரும். டவ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மேலே வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன், போட்டு எல்லா சைடும் கவர் பண்ணிவிட்டு எல்லா சைட்லையும் இந்த எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து ட்ரையாக வந்து ஆகாதுங்கிறதுனால இதை வந்து ஒரு டேம் கிளாத் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 ஹவர் ஆகும் டபுள் த சைஸ் வரட்டும், மூடி வச்சிடலாம். இப்போது இது டவ் ரெஸ்ட் ஆகும்போது நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சாஃப்ட் அண்ட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டரை வெளியே எடுத்து வச்சுட்டு அது உருகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதோடு வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பட்டையை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து சிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரீமியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நல்லா ஸ்ப்ரெட்டபிள் மிக்சராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இது இருக்கட்டப்போ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம டவ் வந்து நல்லா டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. இதை திரும்ப நம்ம வந்து ஒரு வாட்டி பஞ்ச் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டவ்வை வந்து நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு போர்டில் கிச்சன் கவுண்டர்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் டவ் நம்ம பிரித்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு இது வந்து ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ வந்து ஓரளவுக்கு ரெக்டாங்கிள் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டர், ப்ரௌன் சுகர், சினமன் அந்த மிக்சரை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு ஃபுல் ஏரியாலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சைடாக வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க.
இது வந்து ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். இது இப்போ உடனே கட் பண்ணிங்கன்னா மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஒழுங்காக கட் பண்ண வராது. அதனால் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். ப்ரிப்பேர் பண்ண போகிற பேக்கிங் பேனுக்கு வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து இதை வந்து நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் திக்னஸ்க்கு வந்து கட் பண்ணிங்கன்னா போதும் ரோலு. பார்த்திங்கன்னா உள்ள அழகாக வந்துருச்சு நமக்கு. இந்த மாதிரி எல்லா டோவையும் வந்து நம்ம கட் பண்ணி அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். ரொம்ப க்ரௌடடாக வைக்க வேணாம். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ் ப்ரூஃப் ஆகட்டும். திரும்ப இப்போ 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு மில்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்கு சாப்பிடுவீங்கன்னா எங்கள் எக் வாஷ் கூட பண்ணிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிங்கன்னா க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதுக்காக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சின்னமன் ரோல்ஸ் வந்து பேக் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவன் வந்துட்டு டோஸ்ட் மோடில் 180 டிகிரிக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவனில் இந்த மிடில் ரேக்கில் வச்சு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட சின்னமன் ரோல் வந்து செம்ம சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சின்னமன் ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் வார்மாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நான் வந்து ஹோம்மேட் க்ரீம் சீஸோடு வந்து சர்வ் பண்ணேன். க்ரீம் சீஸோட ரெசிபி வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் சாப்பிட்டோம். யம்மி யம்மி.